எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே தம் பிரியாணி டேஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கணுங்க. ரொம்ப சுலபமான பொருட்களை வச்சு தான் மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துங்க. கல்லுப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1-2 இடித்த கொத்தமல்லி விதைகள் 1/2 டீஸ்பூனுங்க. இது கூட 2 மீடியம் சைஸு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலைகள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிருங்க. அதே போல் இஞ்சி பூண்டு 1-2 இடித்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த மசாலாவோட சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. நல்லா இந்த மசாலா சிக்கனுக்கு எல்லா பக்கத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி இது மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ இந்த சிக்கனை கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் போல் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கிறோம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயிலைங்க பட்டை, அதே போல் அன்னாச்சிப்பூ, ஜாவுத்திரி 1, 2 பச்சை ஏலக்காய், 4-5 கிராம்பு இதெல்லாத்தையும் எடுத்துங்க. நல்லா வெறும் வானிலையில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம அப்பைக்கப்போ மசாலா ரெடி பண்ணும்போது அந்த பிரியாணியோட டேஸ்ட் நமக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. இது மாதிரி இதை சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை வெங்காயத்தோடு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காகங்க 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பட்டை வகைகள், இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி விதைகள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இந்த வெங்காயம் மசாலா கலந்த பேஸ்ட் ரெடி. இப்போ ஒரு அகலமான குக்கரை எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமாங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலையை 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீங்கள் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. இது மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கிறோம். இதனுடைய பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம சிம்மில் தாங்க வச்சு பண்ணணும். அப்போ தான் நமக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி கிடைக்கும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயம் மசாலா பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் சேர்த்துங்க. அதையுமே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க 2 பச்சை மிளகாயை நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் காரம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால இங்கே நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாயோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மிளகாயை போட்டு ஒரு 2 செகண்டுக்கு வதக்குனதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா இலைகள் போட்டுக்குங்க. இதையுமே இந்த ஆனியனோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி செய்யும் பொழுது அந்த புதினா கொத்தமல்லி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம சில மசாலா பொருட்கள் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். அதுக்காகங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமாங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் காரம் போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காய மசாலாவுக்கும் காரம் போட்டிருக்கோம். இது இல்லாமல் பச்சை மிளகாயும் இருக்குங்க. அதனால் நம்ம காரத்தை பார்த்து தான் போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த தக்காளி பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமாங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்குங்க. தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே தயிரோடு சேர்ந்து நல்லா குக்காகி வரணும். நமக்கு தக்காளியும் பாதி தான் வெந்திருக்கு. இந்த தக்காளியுமே நமக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா தக்காளி இந்த பேஸ்ட்டோடு சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கனை அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோங்க.
இந்த சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டுங்க நம்ம நல்லா சிக்கனை வதக்கி விட்டுக்கணும். சிக்கன்லேருந்து தண்ணி விடும், அதனால் நம்ம சிம்மில் வந்து வச்சுங்க. பக்கத்தில் இருந்து நம்ம இந்த சிக்கன் வந்து நல்லா இந்த மசாலா தண்ணியோட 80% வரைக்கும் வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நமக்கு வந்து சிக்கன் நல்லா உருண்டு பந்து மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம வந்து சிக்கன் பிரியாணியை பெரிய குக்கருக்கு மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன்லாம் எடுத்து பெரிய குக்கருக்கு மாற்றினதுக்கப்புறமா இந்த மசாலா தண்ணி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். இந்த கப்பில் வந்து மசாலா தண்ணி வந்து நமக்கு 1/2 கப் அளவுக்கு வந்து இருந்தது. நான் வந்து இதே கப்பில் 2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. 1 கப்பு பாசுமதி அரிசிக்கு 1/4 கப்புன்ற அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். புது பாசுமதி அரிசினா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். இது நம்ம பழைய பாசுமதி அரிசி பயன்படுத்துகிறோம் அப்படின்னோம்னா 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமாங்க நம்ம பாசுமதி அரிசியை வந்து சேர்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போல் இந்த பாசுமதி அரிசியை வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டுங்க இந்த அரிசியை மேல்புறமாக நல்லா சமமாக பரப்பி விட்டுக்குங்க. இது மாதிரி பரப்பி விட்டதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலைகள் வந்து தூவி விட்டுக்குங்க. தூவி விட்டுட்டு விருப்பப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யுமே மேலே வந்து நம்ம ஊற்றிட்டுங்க. இப்போ வந்து இந்த குக்கரை வந்து மூடி போட்டு நம்ம 2 விசில் வந்து வச்சு எடுத்தோம்னா நமக்கு சிக்கன் பிரியாணி அருமையாக ரெடி ஆயிரும். குக்கரை மூடினதுக்கப்புறமாங்க நம்ம வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிடணும். கரெக்டாக 2 விசில் வந்தோடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குக்கரில் இருக்க அந்த ப்ரெஷரே வந்து நமக்கு வந்து இந்த சிக்கன் பிரியாணிக்கு தம் மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குங்க. இது மாதிரி நல்லா ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கல நமக்கு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே 1 டீஸ்பூனோ இல்லாட்டி 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிங்க. இப்போ இந்த சிக்கன் பிரியாணியை உடச்சி விட போகிறோம். அதுக்காக நல்ல நீளமான கரண்டியை எடுத்துக்கிட்டு அதனுடைய பின்பகுதியில் வந்து நீங்கள் ஒரு சைடில் இருந்து பரட்டி விட்டுட்டே வந்திங்கன்னா நமக்கு சிக்கன் பிரியாணி அழகாக உடஞ்சி வந்துடும். நம்ம எடுத்துக்கிட்ட சிக்கனுக்கு நம்ம ஊற்றின தண்ணி வந்து கரெக்டாக செட் ஆகிருக்குங்க. சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இது மாதிரி நல்லா சாதத்தை உடச்சி விட்டுட்டுங்க நம்ம திரும்பவுமே மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் விட்டுற போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம சர்வ் பண்ணுறோம். இது மாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு சிக்கன் பிரியாணி நல்லா உதிரியாக கிடைக்குங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நமக்கு நல்லா உதிரியான சிக்கன் பிரியாணி கிடைக்கும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க நம்ம திறந்து பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி அதுவும் அருமையாக குக்கர்லேயே வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இந்த சிக்கன் பிரியாணியை நம்ம இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா தலவாழை இலையிலங்க முட்டையும் வெங்காய பச்சடியும் வச்சுங்க இந்த சிக்கன் பிரியாணியை நல்லா சூடாக சாப்பிடல டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. பாருங்கள் இந்த சிக்கன் பிரியாணி எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. நான் வந்து இங்கே சிக்கன் பீசஸை வந்து சின்னதாக வந்து போட்டு செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு பெரிய பீசஸாக போட்டு செய்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் இந்த 1/2 kg சிக்கனை வந்து நல்லா 5 துண்டு வர்ற மாதிரி பெரிய பீஸாக வந்து போட்டு நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம். ஸ்டெப்பு எல்லாமே ஒன்று தான். சிக்கன் பீசஸ் மட்டும் உங்களுக்கு பெருசாக இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. அதே சமயத்தில் டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை நம்ம அரைச்சி போட்டு இந்த பிரியாணி செய்கிறதுனால அது ஒரு தனி ஃப்ளேவரை வந்து இந்த பிரியாணிக்கு கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.